ஒருத்தர் ஒன்றும் சுரக்க மாட்டேங்க, கொட்டாவி தான் விடுறாங்க. கொட்டாவி விடுறாலே சும்மா இருக்கு, நீ கொட்டாவி விடுறிய? எங்க பாஸ் பண்ணிட்டாளா? இதுதான் இதுல நடைமுறையில நம்ம அனுபவத்துகளை கத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணிக்கிற வேண்டியது. சரியா? சாப்பாடு வகையில எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க. ஆமா, சாப்பாட்டை குறைக்கவே வேண்டாம். நல்ல காய்கறியா வெட்டி போட்டு கூட சமைச்சு சாப்பிடுங்க. அவங்க குழந்தை தானே, நீ ஆல்ரெடி பிரிச்சு வச்சுக்கிட்டு தானே சாப்பிட போற. அந்த ஈவு கொடுத்துட்டாலே தப்பாயிரும். ஒரு கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, நம்ம வீட்டுல இருந்து இவங்க பிள்ளைய செய்வாங்க. புரிச்சுதா? இப்ப கணேசகுமார் இருக்காரு, இப்போ அவங்க மக தானே, சின்ன பாப்பா தானே அப்படின்னு நினைச்சு கொடுத்துட்டா என்ன செய்யறது? இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மா. லட்சுமி அம்மாவுக்கு மாத்திரம் அவங்க பிள்ளைகளுக்கு எடுத்து வச்சு நம்ம பிள்ளைக்கு எடுக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சிரும் இல்லையா? அந்த இதே இருக்கக்கூடாது. ஆமா, பிளேட்டு, தண்ணி குடிக்கிறது, காப்பி குடிக்கிறது எல்லாமே செம்பா இருந்தா செம்பை வச்சுக்கோங்க, இல்லைன்னா காப்பி குடிக்கிற டம்ளரை வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரை அதெல்லாம் நீங்க வந்து அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான சில உபாதைகள் இல்லாம பயணம் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா அந்த உபாதைகளோட உளுந்து உளுந்து எந்திரிச்சு வரணும். என்ன ஃபங்க்ஷனு? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல நீ சமையல்காரன் வச்சுதானே சமையல் பண்ணுவ, சாப்பிட முடியாது. நீ அவங்களுக்குன்னு வீட்டுல பொங்கி வச்சுக்கோ. அங்க சமையல்காரன் பண்ணும்போது எல்லாம் தானே வரும் அங்க, புரியுதானே சொல்றது? அதை சாப்பிட முடியாது. நம்ம வீடு தானே அப்படி எல்லாம் சாப்பிட முடியாது. நீ சமைச்சினா சாப்பிடலாம். ஏன்னா நீ சமைக்கும் போது நம்ம வீட்டுக்காரருக்கு நீ ஒரு தட்டுல எடுத்துருவ தனியா, அவங்க எடுப்பாங்களா? புரியுதானே சொல்றது? அது சாத்தியம் இல்லை. அப்ப பங்கன் ரெடியா இருக்கு தை மாசத்துல. இல்லன்னா அது வராதுல்ல வெளியே. அப்படி பங்கன் இருந்து அவர் பாட்டுக்கு ஆசிரமத்துக்கு வந்துருங்க. எப்படி எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. என்ன வாரவங்கள எங்க அவரை காணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படித்தானே? ஏன் தை மாசமே வைக்கணும் இருக்கா என்ன? நிறைய நாள் இருக்கு, வச்சுக்கலாம். இப்ப நீ சுகமா படுத்துரு, அது கொஞ்ச நேரம் கழிச்சு போயிரும். வேற என்னங்க சாமி, வேற ஏதாவது கேக்குறீங்களா? ஆமா, நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டீங்களா? ஆமா, இப்ப யாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பேர் இருக்கீங்க. 2 பேர் கணக்கு எடுத்தா கூட ஒரு நாளைக்கு 2 பேர்னா கம்மியா வருமா? பாத்துக்கலாம், அப்படி இப்படி பாத்துக்கலாம். ஒண்ணு கூட மாட ஏதாவது போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 பேரு தனியா வர்றதுன்னா அதுங்கிட்டும் நீங்க யோசிப்பீங்க. ஆனா யாரும் சேர்ந்துக்கிறதுன்னு நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்க திருப்பூர்ல இருந்து வர முடியாது. சரியா? திருப்பூர்காரர்களுக்காக வேணா மகாவோட சேர்த்து கதிரை இணைச்சு விட்டுடலாம். அது நீங்க பேசிக்கிறணும். எங்களுக்காக நீ கொஞ்சம் போய் பண்ணிருதாயே அப்படின்னு கேட்டுக்கணும். ஆமா, அந்த அம்மா என்ன 10 பேர் கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, நீங்க தான் கொடுத்துக்கிறணும். ஏன்னா மகா இருக்கிறதுனால அப்படி சேர்த்துக்கலாம்.
ரவுண்டா வந்துடுது இல்லையா, வந்துடணும். அதுல முடிஞ்ச வரை மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை வர முடியலனாலும் 2 ஞாயிற்றுக்கிழமையாவது எல்லாரும் வந்து வரணும். சாயந்தரம் வரணும். நைட்ல சில இதுகளை நம்ம உரையாடி பகிர்ந்துட்டு காலையில போயிடலாம். சொல்லுங்க பாப்போம். இன்னும் ஒருத்தர் மூச்சு விட மாட்டேங்க. இப்ப 2 நாள் ஒருத்தர் 2 நாள் வர்றீங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வரணும். காலையிலேயே நீங்க வந்துட்டாலும் எனக்கு சந்தோஷம். எல்லாரும் பகல்லயே நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு உங்களுக்கு நான் என்ன உரையாடல் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு சாயந்தரம் அனுப்பிச்சு வச்சிருவேன். அப்படி வாய்ப்பு இல்லை, நாங்க வேலைகளுக்கு போகணும் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சாயந்தரம் வந்து நைட்ல இருந்துட்டு காலையில போகணும். அன்னைக்கு திங்கட்கிழமை யார் இருக்கிறாங்களோ அவங்க மாத்திரம் இருந்துக்கிறணும் இல்லையா. இது ஒண்ணு. இப்ப நமக்கு கலசத்துக்கு டெய்லியும் நம்ம வந்து பூச்சரம் மாத்தணும். இன்னைக்கு இருக்கிறவங்ககிட்ட பூ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா கட்டி வச்சிடணும் நாளைக்கு காலையில போடுறதுக்கு, மாத்தி போடுறதுக்கு. நாளைக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்க வந்து கட்டி வச்சிடணும் மறுநாள் காலைக்கு. சொல்றது புரியுதா? அப்படி அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. பிரசாதம்ங்கிறது அது சிம்பிளாவே பண்ணிக்கலாம். பெருசாலாம் ஒன்றும் பிரசாதம் மேக்சிமம் தேவையில்லை. அதுக்கு தீவாரணம் காட்டணும், பூ மாத்தி போடணும். சரியா? அன்னைக்கு ஒரு தேங்காய், ஒரு 6 பழம் வைக்கணும் கலசத்துக்கு. இல்ல மொத்தத்துக்கு அதான்.